வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் தாலிபான்கள், ஆப்கானிஸ்தான், இந்தியா மற்றும் ரஷ்யா இதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு தென்னாசிய பகுதிகளில். இப்போ டோட்டல் ஃபோக்கஸும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கிறதுனால இது பெரிய அளவுக்கு ஹைலைட் ஆகலை. ஒரு அதிரடி திருப்பம் அப்படின்றது நடந்திருக்கு. 27ஆம் தேதி ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானும் மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் MTCA அப்படின்றத கையெழுத்து போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. செர்கை ஷோகு ரஷ்யாவுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், புத்தினோட ரொம்ப க்ளோஸான ஒரு மனிதர். முல்லா முகமது யக்கூப் தாலிபானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவங்க 2 பேரும் இந்த ஒப்பந்தத்தை காபூலில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் சோவியத் வீழ்ந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்த தாலிபான்கள் இன்னைக்கு ரஷ்யாவோட கை கோக்குறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வு. இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை, தாலிபான்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள், ரஷ்யா ஆயுதங்களை அவங்க கொடுக்கறது, ட்ரைனிங்கு, அதோட மெயின்டெனன்ஸு, லாஜிஸ்டிக்கு மற்றும் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் அப்படின்றதான். முழு இதை அவங்க வெளியில் பப்ளிஷ் பண்ணல. இந்த அளவுக்கு அவங்க ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த 2 நாடுகளுக்குமே காமனான விஷயம் என்ன? மேலை நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவோட மற்றும் கூட்டாளிகள் நாடுகள், இவங்களுடைய சாங்ஷன்ஸ் பெறப்பட்ட நாடுகள். இப்போ 2மே சாங்ஷன்ஸில் இருக்கும்போது அந்த 2 நாடுகளும் ட்ரேட் வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். 2 நாட்டுக்கும் எல்லை இருக்கிறதையும் பார்க்குறோம். சென்ட்ரல் ஆசியன் ரிப்பப்ளிகன் நாடுகள் மூலிமா எல்லை இருக்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது ஒரே நாளில் நடந்ததா? கண்டிப்பாக கிடையாது. தாலிபான்கள் காபூலில் கேப்சர் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15 அப்போ. இந்தியா தன்னுடைய தூதரகத்தை டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணிட்டு வெளியில் வராங்க. எல்லா நாடுகளும் வெளியில் வந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா அவங்க கூட என்கேஜ் பண்ணுறாங்க. ஆனால் தாலிபான்களுடைய அரசாங்கத்தை அங்கீகரிக்கல. அதன் பிறகு தாலிபான்கள் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஃபாரமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல முதல் முறையாக ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கும் தாலிபான்களுக்கும் கையெழுத்தாகுது. ஆயில், கேஸ் மற்றும் கோதுமை. அதன் பிறகு புத்தின் அவர்கள் தாலிபான்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். ISIS-K அப்படின்ற பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு போன வருடம் ரஷ்யாவுடைய ஒரு நகரத்தில் 145 பேரை துடிதுடிக்க கொண்டாங்க அப்படின்றது தெரியும். அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருந்து நடத்தியது இவங்க தான். இதற்கு முழு பேக்கப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ISI. இது நல்லாவே தெரியும். ஸோ மாஸ்கோவில் நடந்த அந்த கலை நிகழ்ச்சியில், கான்சர்ட்டில் நடந்த அந்த அட்டாக்ல ISIS-Kக்கு இருந்த அந்த சம்மந்தப்பட்ட பயங்கரவாதிகளை மிகப்பெரிய லெவலில் களை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் தான். அதன் பிறகு தான் ரஷ்யாவுடைய உச்ச நீதிமன்றம் தாலிபான்களை அந்த பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. பிறகு ரஷ்யா போன வருடம் இறுதியில் தாலிபான்களை அரசாங்கத்தை அங்கீகரிக்கிறாங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தான் தாலிபான்கள் அங்கீகரிச்சிருக்கு, அது ரஷ்யா மற்றும் ரஷ்ய அதிபரான புத்தின். அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான, ரஷ்யாவுக்கு ஏன் தாலிபான்கள் தேவை அப்படின்னா, ISIS கோரசான் அப்படின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய த்ரெட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும். மாஸ்கோ கிராக்கஸ் சிட்டி ஆல் அட்டாக் 2024 நடந்துச்சு. 145 மக்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. அதில் பிடிபட்ட அந்த பயங்கரவாதிகள் எல்லாருமே ISIS-Kவை சேர்ந்தவங்க. அவங்க தாலிபான் தஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் பார்டரில் இருந்தவங்கன்னு பார்த்தோம். அன்னைக்கு கூட ஒரு ஃபேமஸாக ஒரு காணொலி வைரல் ஆச்சு. அதில் பிடிபட்ட பயங்கரவாதிகளோடு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர் காதை அறுத்து தூக்கி போட்டார். இது ஒரு இப்படி தான் நீங்கள் மாட்டினீங்கன்னா தான் அப்படின்ற ஒரு நிலைமையில். அதன் பிறகு இந்த ISIS-Kவை சமாளிக்கணும். ISIS-K அப்படின்றது காசுக்கு எங்கே வேணாலும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. ஸோ இது யாருக்கு வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்றது ஆப்வியஸாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ தாலிபான்கள் கண்டிப்பாக தேவை, ஒரு பஃபர் ஃபோர்ஸாக தேவை, இவங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சு இவங்களை முடிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கில் ரஷ்யாவுக்கும் சரி ஆப்கானிஸ்தானுக்கும் சரி இது ஒரு முக்கியமான டிரான்சிட் காரிடர். ஏன்னா மாஸ்கோவுக்கு ரொம்ப நாளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக ஒரு கேஸ் பைப் லைனை கொண்டு வரணும் அப்படின்றது தான். செப்டம்பர் 2022 இதை முதல் முறையாக புத்தின் சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கஃபூஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இது ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட். ரஷ்யாவோட கனெக்டிவிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணணும்.
அதே மாதிரி இந்த பாகிஸ்தானுடைய ப்ராக்சி இந்த ஸ்டேட் போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எங்கே கம்பேர் பண்ணலாம்னா ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் இருக்கோ அதே மாதிரியான காம்பினேஷன் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தாலிபன்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரஷ்யன் வெப்பன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வெப்பன்ஸ்க்கு உண்டான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா இவங்களுக்கு பெரிய சொஃபஸ்டிகேட்டட் டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்க. பாகிஸ்தானை வச்சு செய்யறதுக்கு தாலிபன்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரவுண்ட் ஆர்ட்லரி, மிஷின் கன்ஸு, இது மாதிரி போன்ற விஷயங்களை கண்டிப்பாக அவங்க கொடுக்க தான் போகிறாங்க. இப்போ தாலிபன்கள் உக்ரைனுக்கு தங்களுடைய வீரர்களை அனுப்புவாங்களா அப்படின்னா தாலிபன்கள் கிட்ட இப்போ ஸ்பேர் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ரவுடிஸு நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அவங்கெல்லாம் அங்கே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முடிவை தாலிபன்கள் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட நேரடி பகமே சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் ஐஎஸ்ஐஎஸ்கேவை கண்ட்ரோல் பண்ணுறது, பாகிஸ்தானை மூலிமா பயன்படுத்தி இந்த இடத்த இது பண்ணுறது அப்படின்றதுல இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பஃபர் வந்து கிடைக்கிது. ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் வந்து உஸ்பெகிஸ்தானில் பெர்ஷிய மொழி கற்றுக்கிறதுக்கு நிறைய அமெரிக்காவுடைய சிஏஏ போய் அங்கே இறங்கினாங்க அப்படின்றது செய்தியாகவே அந்த காலகட்டங்களில் வெளியில் வந்தது. இப்போ அந்த இடத்துல இந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதும், அதே மாதிரி ஈரான் கம்ப்ளீட்டாக வீழ்றதுக்கு பாகிஸ்தானுடைய லேண்ட் பார்டரை யூஸ் பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்னா இங்கே தாலிபன்களுடைய அந்த கோஆப்ரேஷன் அப்படின்றது தேவைப்படுது. இதில் மிகப்பெரிய கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா. ஏன் அப்படின்னா இந்தியா தாலிபானுடைய இந்த உறவு அப்படின்றது இன்னும் ஆக்சலரேட் ஆகுது. ஏன்னா இந்தியாவும் ஆப்கானும் நண்பர்கள், இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள். இப்போ ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானும் நண்பர்கள் ஆகுறாங்க, பழைய பகையெல்லாம் மறந்துட்டு அப்படின்ற போது நிறைய விஷயம் இந்தியாவுக்கு இங்கே ஒரு இடத்துல ஃபாஸ்ட் பேஸில் போகும். ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஓட்டில் தாலிபன்களுடைய உமன்ஸ் ரைட்ஸ் அதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருந்தோம். ஜூலை 8ஆம் தேதி ஆக்சுவலாக தார்மீக ரீதியாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து தாலிபன்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கணும். பட் ஜியோ பொலிட்டிக்ஸில் தார்மீகம் இதெல்லாம் கிடையாது. ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியன்றதுனால அந்த ஓட்டெடுப்பில் இருந்து இந்தியா விலகுச்சு. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாலிபன்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இதுவாக இருக்குது, பார்ட்டாக இருக்குது. இது வந்து பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணுது. தஜகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ரஷ்யா இந்த ரயில் லைன் போட்டு முடித்த பிறகு இந்தியாவோடைய சபஹார் துறைமுகத்திலேருந்து நாம் ஒரு ரயில் லைனை போட்டுட்ருக்கோம் ஆப்கானிஸ்தான் வழியாக. ஸோ ரஷ்யாவிலேருந்து கஜகஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து ரயில் மூலியமாக ஈரானோட சபஹார் துறைமுகத்துக்கு வந்து அங்கேருந்து நம்மளுடைய மும்பை மற்றும் குஜராத் மற்றும் கொச்சின் துறைமுகத்துக்கு ஈஸியாக வர முடியும். இது பாகிஸ்தானுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ரெலவன்ஸை கம்ப்ளீட்டாக காலி பண்ணும். ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி தாலிபன்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள விட ஒரு வலிமையான எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா அவங்க வந்து நட்பு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்றத நம்ம கிளிவாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இத்தனை வருட காலம் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இவ்வளோ பயங்கரவாதிகளை உருவாக்குனது ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிட்டேன். பாகிஸ்தானுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாய் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் டெப்த்து, அதாவது இந்தியாவுடைய இராணுவம் நாளைக்கு அவங்கள தாக்கணும்னு முற்பட்டாங்க அப்படின்னா உங்களால் ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி அந்த எல்லை வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு பின்னாடி போய் இந்திய ராணுவம் மேலே ஒரு கவுண்டர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தானோட நிலப்பரப்பு தேவை. இதை தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்துன்னு சொல்லி அந்த காலகட்டத்திலேருந்தே பாகிஸ்தானுக்கு வந்து கனவு காண்டுட்டு இருக்கு. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் யார் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலிபன்கள் இவங்களை உள்ளே வந்து அடிச்சுட்டு ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பாகிஸ்தானை இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி டிசம்பர் 2020-25 போன வருடம் இந்தியா ரஷ்யாவுடைய ஆனுவல் சம்மிட் நடந்துச்சு. அதில் ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க, நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். க்ளோஸ் கோஆர்டினேஷன் ஆன் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ டைரக்ட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் டயலாக். இந்தியாவும் ரஷ்யாவும் தாலிபன்களோட நேரடியாக பேசுவாங்க. ஆப்கானிஸ்தான் ரொம்ப முக்கியமான நாடு அப்படின்றதுல. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த நார்தர்ன் அலையன்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட ஃபோர்ஸஸ் எல்லாமே அமெரிக்கா இப்போ ரீஎக்யூப் பண்ணுறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்கானிஸ்தானுக்கு சைனாவோட ஒரு சிறு பார்டர் இருக்கு. அங்க ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கு. இந்த மிலிட்ரி பேஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு வேர்ல்டோடைய ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ராம். பாக்ராமோடைய மிலிட்ரி பேஸ் அமைச்சது அமெரிக்கா. இன்னைக்கு அது தாலிபான்கள் கையில் இருக்கு. நடுவில் வந்து ட்ரம்ப் தாலிபான்களை மிரட்டினது நம்ம பார்ப்போம். ஒழுங்காக அந்த ஏர்பேஸை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அது வந்து ட்ரம்ப்பிசம் கிடையாது. நேற்று நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். சைனா மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத குவிப்ப லான்ச்சர்ஸை அவங்களுடைய ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாலைவன பகுதிகள் அப்படின்ட்டு. பாக்ராம் ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ், மிலிட்ரி பேஸ் தான் அது. ஸோ சைனாவை நாளைக்கு வீழ்த்தணும் அப்படின்ற போது இந்த மிலிட்ரி பேஸ் தேவைப்படுது. இந்த மிலிட்ரி பேஸ் வேணும்னா ஒன்று தாலிபான்கள் கொடுக்கணும். தாலிபான்கள் கொடுத்தா அவங்க ஆட்சியில் இருக்க முடியாது. இல்லாட்டி தாலிபான்களை வீழ்த்தணும். ஸோ இந்த இடத்துலையுமே இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய உறவு வந்து தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ கடைசி பிளேயரில் இருக்கிறது பாகிஸ்தான். ஏற்கனவே தாலிபான்களை அது பஸ்தூனி பிரேடுன்னு சொல்லுவாங்க. அவங்க இனத்துக்குன்னு சொல்லி ஒரு கர்வம் ஒன்று இருக்கு. அதை வந்து யார் சீண்டினாலும் சரி அவங்க வஞ்சம் வச்சு பழி வாங்கக்கூடியது அவங்க பிளட்லேயே இருக்குது, ஜெனட்டிக்கலாகவே இருக்குது. அதை கை வச்சது, அவங்கள வந்து அவங்க மக்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சுரண்டிட்டு 25 லட்சம் மக்களை வந்து ஓவர் நைட்டாக அகதிகளாக திரும்ப அனுப்பிச்சது, தாலிபான்கள் மேலே மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துது. உச்சகட்டமாக அவங்களுடைய ஒரு மனநல மருத்துவமனை மேலே தாக்கி கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமான ஆப்கானியர்கள் ஜஸ்ட் ஒரு 1.5 மாதம் முன்னாடி தான் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான், இது குட் தாலிபான் பேட் தாலிபான் இவங்க ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேருமே சகலப்பாடிங்க, 2 பேருமே பங்காளிங்க. ஸோ இந்த இடத்துல நாடு வேற வேற இருந்தாலும் இதை வந்து அவங்க பிரித்து பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 3 முறை பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நேரடியாக மோதிக்கிட்டாங்க கடந்த ஒரு வருடத்தில். ஸோ அதன் பிறகு இப்போ ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், பாகிஸ்தானுக்கு ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் கிளியர் கட்டாக இனிமே பாகிஸ்தானை வச்சு செய்யும். ஏன்னா ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட கிடச்சிருச்சுன்னா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்தில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் வீக்காக இருக்கிறாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்து, இந்த டாக்ட்ரைன் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து சாவப்பெட்டியில் போட்டு அடக்கம் பண்ணிடலான்னே சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இன்டர்நேஷ்னலாக ஐசோலேட் பண்ணாங்க. இப்போ குளோபல் பவரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு இவங்க கூட அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை போட்டது அந்த தனிமையிலிருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வருது. அதே மாதிரி ISISK அப்படின்ற இந்த அமைப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணும் பொழுது இந்தியாவுக்குமே இது ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்குது. நம்ம கோவையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை மேங்களூராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த ISISோடைய ஸ்டாம்ப் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ரஷ்யாவை நேரடியாக இது பண்ண முடியாது, கவுண்டர் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்கிறதையும் இவங்க வந்து கேட்டுக்கிட்டு ஃபுல்லாக தலையாடிக்கிட்டு இருக்க முடியாது. சவுதி பிரச்சனை, வளைகுடா நாடுகளை சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறத விட இவங்க போயிட்டு கிளியர் கட்டாக ஒரு பெரிய ஒரு நாங்கள் போய் சாதிச்சோரோன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினாங்க. இப்போது தெற்காசியாவுடைய புது அலைன்மெண்ட் பார்த்தீங்க, ரஷ்யா, தாலிபான், இந்தியா 3 நாடுகளும் கூட்டாக வருது. சைனாவும் தாலிபான்களோட ஒரு நல்ல உறவில் இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ட் பாலிசியை சைனா கடைபிடிக்கிறாங்க. பாகிஸ்தானும் தாலிபானும் இப்போ ஜென்ம எதிரிகளாக இருக்கிறாங்க. அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஓரளவுக்கு நட்பாக இருக்குது. இந்திய ரஷ்ய உறவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருக்கு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய புது ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயிலில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.